வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு கிஷோர். வெல்கம் டு கிஷோர் டாக்ஸ். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியான முதல் மாணவர் என்ற பெருமைக்குரியவர் ஐயா சிவகங்கை ராஜேந்திரன். இந்தியாவில் ஒன்றிய அரசால் இந்தியை ஆட்சி மொழியாக்க நிறைவேற்றப்பட்ட அலுவல் மொழி சட்டம் 1963 அமல்படுத்துவதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது போராடி துப்பாக்கி சூட்டில் உயிர்விட்ட போராளி ஆவார். ஐயாவின் வாழ்க்கை. காரைக்குடிக்கு அருகிலுள்ள கல்லல் என்ற ஊரில் ஜூலை 16, 1947 இல் பிறந்தார் ராசேந்திரன். இவரது பெற்றோர் முத்துக்குமார், வள்ளிமயில். இராசேந்திரனோடு உடன் பிறந்தவர்கள் 6 பேர். சக்திவேல், மேனகா, தைலம்மாள், சகுந்தலா, சேகர், கீதா. இவருக்கிருந்த தமிழ்ப்பற்றின் காரணமாக முதலில் மதுரை செந்தமிழ் கல்லூரியில் விண்ணப்பம் செய்தார். அங்கு இடம் கிடைக்காததால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இராசேந்திரன் படிப்பில் மிகவும் திறமையானவர். தான் இறுதியாக எழுதிய கணிதத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளார். இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம். 26 சனவரி 1965 முதல் இந்தி மட்டுமே ஆட்சி மொழி எனும் சட்டத்தை நிறைவேற்ற நடுவணரசு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தயாராகி வந்தது. முன்னறிவிப்புகளும் வந்தன. இதை உணர்ந்த மாணவர்களும் பொதுமக்களும் கிளர்ந்தனர். விருதுநகர் சீனிவாசன், காளிமுத்து, நா. காமராசன் ஆகியோரும் இன்னும் சில மாணவர் தலைவர்கள் இப்போராட்டத்தை வடிவமைத்து நடத்தினார்கள். இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தீக்குளித்த இளைஞர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தவும், மதுரையில் மாணவர்கள் மீது தடியடி நடத்திய பக்தவச்சலம் அரசின் காவல்துறையை கண்டித்தும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் சனவரி 26 அன்று பேரணி நடத்த முயன்றனர். சனவரி 26 குடியரசு நாள் என்பதால் பேரணி நடத்த வேண்டாம் என்று அனுமதி மறுத்த காவல்துறையினர் மறுநாள் அனுமதி தருவதாக உறுதியளித்தனர். மாணவர்களும் இதனை ஏற்றுக்கொண்டு கலைந்து சென்றனர். காவல்துறையினர் அனுமதி தருவதாக கூறிய சனவரி 27 அன்று 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து சிதம்பரம் நகரை நோக்கி பேரணியாக புறப்பட்டார்கள். மாணவர்கள் அணி அண்ணாமலை நகரிலிருந்து சிதம்பரத்திற்கு செல்லும் வடக்கு சாலை வழியாக தொடர்வண்டி இருப்பு பாதையை அடைகிறது. அங்கு வழியை அடைத்துக் கொண்டு நிறைய காவலர்கள் கையில் தடியுடன் நிற்கிறார்கள். சிலர் கையில் துப்பாக்கிகளும் இருக்கின்றன. காவல்துறையினரின் துப்பாக்கிகளுக்கு முன்னால் வெறுங்கையுடன் மாணவர்களின் முழக்கம் விண்ணை முட்டுகின்றன. அனுமதி தருவதாக கூறிய காவல்துறையினர் மாணவர்களின் பேரணியை தடுத்து நிறுத்தினார்கள். அதனால் கோபம் கொண்ட மாணவர்கள் அவர்களது தடுப்புகளை தாண்டிக் கொண்டு தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, இந்தியை திணிக்கும் அரசாங்கம் ஒழிக, காங்கிரஸ் ஒழிக என முழக்கம் போட்டுக்கொண்டே முன்னேறிப் போக முயன்றார்கள். அந்த போராட்டத்தில் ராசேந்திரன் முதல் வரிசையில் நின்று ஆவேசமாக முழக்கமிட்டுக் கொண்டு சென்றார். அதற்காகவே காத்துக் கொண்டிருந்த காவல்துறையினர் மாணவர்கள் மீது தடியடி நடத்தினர். கூட்டத்தை கலைப்பதற்காக மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசினர். இதனால் ஆத்திரம் கொண்ட மாணவர்கள் சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த கற்களை எடுத்து காவல்துறையினர் மீது வீசத் தொடங்கிவிட்டார்கள். கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைய மறுத்த மாணவர்கள் மீது வெறி கொண்ட காவல்படையோ மாணவர்களை விரட்டி விரட்டி கொலை வெறி தாக்குதல் நடத்தியது. மாணவர்கள் வேறு வழி இல்லாமல் ஓடத் தொடங்கினார்கள். அதற்குப் பின்பும் ஆத்திரம் அடங்காத காவல்துறை மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது. அதில் இராசேந்திரன், நெடுமாறன் உள்பட மேலும் 2 மாணவர்கள் பலத்த காயமடைந்தனர். பல மாணவர்கள் காயத்தோடு தப்பி ஓடினர். தோளில் குண்டடிப்பட்ட நெடுமாறன் இரத்தம் சொட்ட சொட்ட ஓடினார். இராசேந்திரன் நெற்றியில் துப்பாக்கி குண்டு துளைத்ததால் அதே இடத்திலேயே விழுந்தார். அப்போது அவர் உடலில் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்தது. அதைக் கண்டு சில மாணவர்கள் காப்பாற்றுவதற்காக ஒரு கம்பில் வெள்ளை துணியைச் சுற்றி உயர்த்தியபடி முன்னே ஓடி வந்தனர். அப்போது காவலர்கள் மாணவர்களை நோக்கி, அருகே வந்தால் சுட்டு விடுவோம் என்று மிரட்டவே வந்தவர்களும் ஒதுங்கி நிற்க வேண்டியதாயிற்று. உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த இராசேந்திரனை மருத்துவமனைக்கு தூக்கி சென்று உயிரை காப்பாற்றிவிடக்கூடாது என காவல்துறை கல்நெஞ்சத்தோடு தடுத்தது. இதன் விளைவாக மாணவன் இராசேந்திரன் துடிதுடித்துச் செத்தார். மொழிப்போர் களத்தில் குண்டடிப்பட்டு இராசேந்திரனின் உடல் சிதம்பரத்தை அடுத்த பரங்கிப்பேட்டையில் அடக்கம் செய்யப்பட்டது. கலைஞர் அறிக்கை.
விண்ணோடும் மண்ணோடும் உடுக்கள் தன்னோடும் பிறந்த தமிழுக்கு ஒரு ஊறு என்றால் பொங்கும் தமிழகத்தின் உணர்ச்சி உருவமாய் உத்வேக மிகுந்த மாணவர் சமுதாயத்தின் எழுச்சி உருவமாய் விளங்கி சாவில் புகுந்து சாகாத சரித்திர ஏட்டின் பொன்வரியாய் விளங்கிய மாணவ செல்வம் ராசேந்திரன். மலையென உயர்ந்த தமிழின் உறுதிக்கு அவன் சிலை ஒரு சின்னமாய் விளங்கும். ஆதிக்க வலை கிழிக்கும் வாளாய் அவன் சிலை விளங்கும். அவன் நினைவோ தமிழின் புகழ் ஒளிவிடு மட்டும் நிலைக்கும். வாழ்க தமிழ் வெல்க தமிழன். நன்றியுடன் உங்கள் கிஷோர்.